ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தக்காளியும் நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு பொடியை அதில் சேர்க்குறோம். இந்த பொடியோட லிங்க்கு கீழே பின் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசால் தூள் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அருமையான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.